சரி சரி, அவனை விட்டுருங்க. வணக்கம் கண்ணு, நீ யாரு கண்ணு? நான் யாரும் இல்லை, ஆனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்கள் ஆளுங்க எல்லாரையும் கிழிக்கிறதுக்குள்ள அவனை விடுறது அவனுக்கு நல்லது. நான் என்ன செய்யணுன்றத நீ எனக்கு ஆர்டர் போடுறியா கண்ணு? எவ்வாறு சொட்ட மாப்பிள்ள, அவன் சொல்கிறத கேட்டுக்க. அவன் மோசமானவைகளே முக்கியமானவன். அவன் உலகார பாவி, அவன் ஒரே ஓடா போட்டுருவியான். எவ்வாறு சொட்ட மாப்பிள்ள, உன் இடத்துல நான் இருந்தேன் வச்சுக்கேன், இப்போ ஒரே சூடாக சுட்டு தள்ளி இருப்பேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம் கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு மிஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து நம்ம பில் வில்லியம்ஸனை பிடிக்கிறதுக்காக நம்ம வந்திருந்தோம் இல்லையா, அந்த மிஷன் தான் இது. எஸ்கோலாவோட கதையை முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல அல்லண்டேவோட ஏரியா கொஞ்சம் இருக்கும், மெக்சிகோ இருக்குல்ல, அங்கே தான் வந்திருக்கோம். ஓகே, குதிரை இருக்குதா, வரும் வருது. ஓகே ஓகே, எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுது, அது வரையும் பரவாயில்ல. ஓகே, இந்த இடத்துல வந்து ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இடமே சரியில்லை. லொக்கேஷனு வந்து நமக்கு இப்போது கிளைமேட் வந்து சூப்பராக, மழை வர்றதுனால பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம இங்கே வந்தாச்சு. இப்போ என்ன மிஷன் அப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல என்னடா நடக்குதுங்க? ஓடு அடி. இது நம்ம ரியாஸோட ஆளுங்கள்ல, இவனுங்கெல்லாம் வந்து அல்லண்டேவோட ஆளுங்கன்னு நினைக்கிறேன். ரியாஸ் ஆளுங்களை வந்து பிடிச்சிட்டானுங்க. ஏன்னா இதெல்லாமே மிலிட்ரி கேங் தான் அந்த புரட்சியாளர்களை தான் பிடிச்சிட்டாங்க. அப்போ நம்ம ரியாஸ் தம்பியும் இப்படி மேலே தான் இருப்பாப்புலான்னு நினைக்கிறேன், பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஓகே ரைட்டு, நம்மளை எவனும் எதுவும் பிடிக்க மாட்டான். ஓகே, ரெண்டு டீமுக்குள்ளேயும் பெருசாக ஒரு மோதல் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைம்லையே நம்ம வரணும். அல்லண்டோட ஆட்கள்லாம் உள்ளேருந்து ஓடி வந்துக்கிட்டே இருக்கானுங்க. அவனா அடிங்களா, அடிங்க. மாப்பிள்ள வா, மாப்பிள்ள வணக்கம். கூட்டாளிங்க வந்தாங்க, நாட்டோட முன்னேற்றத்தை பற்றி பேசிக்கிருக்கான். வேய போடுறேன். சரி சரி, அவனை விட்டுருங்க. வணக்கம் கண்ணு, நீ யாரு கண்ணு? நான் யாரும் இல்லை, ஆனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்கள் ஆளுங்க எல்லாரையும் கிழிக்கிறதுக்குள்ள அவனை விடுறது அவனுக்கு நல்லது. நான் என்ன செய்யணுன்றத நீ எனக்கு ஆர்டர் போடுறியா கண்ணு? எவ்வாறு சொட்ட மாப்பிள்ள, அவன் சொல்கிறத கேட்டுக்க. அவன் மோசமானவைகளே முக்கியமானவன். அவன் உலகார பாவி, அவன் ஒரே ஓடா போட்டுருவியான். எவ்வாறு சொட்ட மாப்பிள்ள, உன் இடத்துல நான் இருந்தேன் வச்சுக்கேன், இப்போ ஒரே சூடாக சுட்டு தள்ளி இருப்பேன். அடா போங்கடா. ஆடா பாவிலாம், அந்த பொண்ணு சுட்டானுங்களே. சாவு, ஒருத்தனையும் விடக்கூடாது. என்ன சொட்ட, இதோட முடிச்சுக்கலாமா இல்லை எப்படி வசதி? இல்லை பாவம், அந்த பொண்ணை கொன்னதுக்காக உன் தலையில் புல்லட் இருக்கட்டா? இல்லை இல்லை கண்ணு, இரு, நம்ம நாய் மாதிரி சண்டை போடக்கூடாது, ஆம்பளைங்க மாதிரி சண்டை போடணும் கண்ணு. ஓகே ஓகே, வாடா டியூவல் தானே, போட்டு தள்ளிடுவோம். ஆக்சுவலி இந்த கேமில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு டியூவல் வரும், சுட்டு தள்ளுறது. அது வந்து நம்ம ஒன்றும் கொல்லலாம், இல்லைன்னா அவங்க கையில் அந்த கையை சுட்டால் கூட போதும், கன்று கீழே வந்துச்சுன்னா ஓடிடுவானுங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவனை நம்ம கொல்லணும், சுட்டு கொண்டுருவோம். ஏடு ஃபுல் மார்க் சாவு. நான் தான் அப்போவே சொன்னோம்ல மோசமானவேன்னு. சாவு சொட்டை. மாப்பிள்ளை நன்றி மாப்பிள்ளை, ஒரு வழியாக என் ஆளுங்களும் ரெடி. இன்னைக்கு கொரோனாலாம் முடிச்சு காட்டுறான். தலைவா, நம்ம ஆளுகளெல்லாம் பணைய கதையை வச்சுருக்காங்க, அவங்கள உங்களால் காப்பாற்ற முடியுமா? இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ள, நீ ஜெயிலில் இருக்க நம்ம பயலுகளை பிடிச்சிட்டு வா. ஓகே ரைட்டு, இப்போ ஜெயிலுக்குள்ளே வந்து நம்ம ரியாஸோட ஆளுங்க எல்லாருமே வச்சுருக்கானுங்க. மெயினான ஆளுங்க மட்டும் இருப்பான்னு நினைக்கிறேன். அவங்களெல்லாம் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணோம். ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம கூட கூப்பிட்டு வந்துடுவோம். மறைந்திருந்து பார்க்கிறாயா சவ்? இதான் ஜெயிலுக்குள்ளே தான் வச்சுருக்கானுங்க. லாக்கப்பை வந்து சுடணும், லாக்கை சுடணும். ஓப்பன் ஆகிட்டு. ஓகே, வாங்கடா வெளியே வாங்கடா. டே ஓப்பன் கரோ. டே தள்ளுறா, போடாங்கிட்டு தள்ளுங்கடாங்கிட்டு.
ஓகே ஓகே, எல்லாம் ஓடு ஓடு ஓடு, ஓடிவா ஓடிவா ஓடிவா. எல்லாத்து கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ எப்படியும் அங்கே அவனுங்க ஆளுங்கெல்லாம் ஃபுல்லாக அந்த பக்கம் இருக்கானுங்க, எல்லாத்தையும் சுட்டு தள்ளுவோம். நிறைய பேர் இருப்பானுங்க போலயே. ரியாஸ் இங்கே தான் இருக்கான். நிறைய பேர் ரெட் கலர் காட்டுது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே அவனுக்கு தான். நிறைய பேர் இருக்கானுங்க. இல்லையோ மேலே பாருங்கள், கேட்லிங் கன் மாதிரி இருக்குது. அதை அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஈஸியாக சுட்டுருவானுங்க. அதனால் வேறு ஐடியா வச்சுருக்கேன். நம்ம இந்த பக்கம் பேக்கில் ஒரு வழி இருக்குது, அதில் போய் ஃபஸ்ட்டு இவனை முடிச்சிடுவோம். ஏன்னா இதுதான் ரொம்ப டேஞ்சரான கன்று, அவ்வளோ சீக்கிரம் அவனை அடிக்க முடியாது. அதனால் இந்த பக்கம் நான் ஏறி வந்துட்டேன். இங்கெல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அந்த கேட்லிங் கன்னை வச்சு அவனுங்களை அடிப்போம். இதுதான் நம்ம பிளான். காசு வச்சுக்கிறப்ப சரி. பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அவனுங்க ஆளுங்க வரானுங்க, திரும்பி இந்த சைடில் வராங்க, அதையும் முடிக்கணும். ஏன்னா இந்த கேட்லிங் கன் கிடச்சுன்னா ஈஸியாக எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அதனால தான் இதே எடுத்துட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுவேன். ஓகே, ரியாஸ் கூட பிளான் பண்ணி இப்போ நம்ம அந்த உள்ளே வந்து போகணும். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு வழி பார்க்கணும். கேட்லிங் கன் பிடிக்கணுமா? ஓகே, பிடிச்சிட்டேன். அந்த கன் பவுட்ரு பாக்ஸு கிடக்குது மாப்பிள்ள, நாங்கள் கேட்டு முன்னாடி அடுக்கி வச்சிடுறேன், அப்புறம் சுட்டு பொழந்து விட்ரு. அருமையான ஐடியா தம்பி, வைங்க வைங்க வைங்க, சுட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, அவங்கள சுட்டு தள்ளு மாப்பிள்ள. ஓகே ரைட்டு, இப்போ வாங்கடா வாங்கடா, இப்போ இருக்கிற கன் எங்கிட்ட. அவ்வளோதான், வெளியே எப்படி ஓடி வர மாட்டானுங்க நினைக்கிறேன். அந்த வில்லாக்குள்ளே இருக்கிற எல்லாரையும் முடிக்கணும்னு சொல்லியிருக்கானுங்க. ஓகே ஓகே, ஒரு வேலை முடிப்போம். கேட்டி பார்க்குறானுங்க, போடு, விட மாட்டேன்டா. சாவ். ஒருத்தர் தானே நீ. வா வா வா, ஓகே ஓவர். இப்போ ரேஸ் கூட சேர்ந்து மேலே போனோம். ஐயா டோரை பூட்டிட்டு போயிட்டான் ஐயா, அந்த மாதிரி தான் அழக்கான பக்கம் வெளியே ஏதாவது ஓடிட்டானுங்களா என்னன்னு தெரியல. ஓகே, திரும்பி இங்கே எடுக்கணுமா? ஓ, அவனுக்கு வந்துட்டு இருக்கானுங்க ஆளுங்க, அவனுங்களையும் போய் முடிக்கணும். ரெடி, கொஞ்ச நேரம் சும்மா தான் இருங்கடா, அங்கே அவனை பிடிக்கன்றா. வாங்கிறதுக்கு வாங்கன்ற மாதிரி வந்துட்டு இருக்கீங்கடா. ஓகே, இந்த கன்று இருக்கிறதுனால ஈஸியாக போச்சு, இல்லைன்னா ஒவ்வொருத்தராக முடிச்சுட்டு இருக்கணும்.
முடிஞ்சானுங்களா இல்லையா? இன்னும் ஒருத்தர் இருக்கானே. ஓகே ரைட்டு. என்னடா இந்த கதவை திறந்தீங்களா இல்லையாடா? இவ்வளோ நேரமாக போட்டு குத்திக்கிட்டு இருக்கானுங்களே. வாயா வாயா, நம்ம ஸ்டேஜ் கோர்ட் வரையும் வெளியே போயிடலாம். வா கமா. மாப்பிள்ள பயவுல எஸ்கேப் ஆகுறாங்க, ஓடி வா பிடிக்கணும். வில்லியம்சன் அவன் கூட தான் இருக்கான், தெரிஞ்சு போச்சு. விடக்கூடாது, இதுக்கப்புறம் அவனை பிடிக்காம விட்டோம்னா வேலைக்கு ஆகாது. எஸ்கேப் ஆகிறானுங்க. டே பில்லு, ஒன்று இன்னைக்கு விட மாட்டேன்டா. வாயா வாயா, இங்கே இன்னும் ஆளுங்க இருக்கானுங்களா? டே முடிஞ்சது. ஓகே, ஆஹா, சூப்பரான ஒரு கிளைமேட்டாகவும் இருக்குது. இந்த கிளைமேக்ஸ் மாதிரி ஏதோ கிளைமேக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளைமேட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவன் ஆளுங்களும் இருக்கானுங்க, அவனுக்கு முடிச்சு விட்ருவோம். டே நில்றா டே. எவ்வளோ தூரம்டா விடுவ, பார்த்துக்கலாம்டா. ஐயோ, அதில் ஒரு கேட்லிகன் வச்சுருக்கானுங்களே. அட பாவிங்களா, எல்லா இடத்துலையும் அதை வச்சுருக்கீங்கடா. இப்போ அவனை முடிக்கணுமே. எனக்கு வேறு வழி தெரியல அத்தா. நம்ம குதிரையை தான் சுடணும், ஏன்னா அது வண்டி போயிட்டே தான் இருக்குது. வண்டியை சுட்டு பிரயோஜனம் இல்லை, குதிரையை தான் சுட்டாகணும். ஏன்னா அப்போ தான் வண்டி நிற்கும். ஒரு குதிரையாக முடிச்சு விடுவோம். போடு, நீ ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒன்றும் எடுத்துகிட்டு போதே. அவ்வளோதான், இனி வண்டி வந்துடுச்சா? ஓகே, இனி அதில் இருக்கிற சுட்டுட்டு இருக்கானுங்க பாருங்க, அவனுங்களையும் முடிப்போம். ஒருத்த அவுட்டு, இன்னொருத்தருக்கான் வண்டி ஓட்டுறவன், ஒருத்தருக்கான் அவன் சொல்கிறான், அவனை சுட்டாச்சு. ஐயோ, கேட்லிங்கன்ற ஒருத்தர் இருக்கானு, அவனை தான் நான் ஃபஸ்ட் சுட்டுருக்கணும். சாவுடா. ஓகே ரைட். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்னோட சுதந்திரத்தை வாங்க போகிறேன். இப்போ வாயை மூடிட்டு வண்டியிலேருந்து இறங்கு முதல்ல. யோ, நான் வெளியே வரையா, சுடாதீங்க. வில்லியம்சன் எடுத்துக்கோங்க, என்ன விட்டுருங்க. நான் இந்த நாட்டை விட்டே போயிடுறேன் சத்தியமா. ரொம்ப மோசமானவன். நானே உங்களுக்கு பிடிச்சி கொடுத்துட்றேன். ஒன்றை ஃபஸ்ட்டு முடிக்கிறேன்டா. ஐயோ ஜான், சரி நான் உன் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவே நடத்தியா? அடா பாவி பய உள்ள, நம்ம கொள்ள நினச்சேன். ஓகே, அவனே சுட்டுட்டான். ஆனால் நம்ம உயிரோட பிடிச்சிடலான்னு பார்த்தோம். மாப்பிள்ள அலண்டாவும் சேர்த்து விட்டான், உன் எதிரி வில்லும் சேர்த்து விட்டான். இனி நம்ம தான்ல. மாப்பிள்ள, வருங்காலத்தில் நீ என் கூட சேர்ந்துக்குவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன? அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போ பில் வில்லியம்சன் சேர்த்துட்டான்ல, இப்போ நான் பிளாக் வாட்டருக்கு போக வேண்டிய கட்டாயம். மாப்பிள்ளையில கிளம்பியா, நம்ம எல்லாரும் போக வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு விஷயம், நாங்கள் எல்லோரும் உன்னை மிஸ் பண்ணுவோமியா ஜானு. நீ என்ன ஞாபகம் வச்சிருப்பியான்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஆனாலும் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. உன்னோட புரட்சிக்கு வாழ்த்துக்கள். ஆனால் உனக்கு பவர் வந்ததுக்கப்புறம் எதுக்காக நீ இதை ஆரம்பிச்சேன்றதை மறந்துடாத. கண்டிப்பாக மாப்பிள்ள, பார்த்து போயா, பத்திரமா போயா. மாப்பிள்ளையில வாங்க போவோம். ஓகே, எப்படியும் அவனை கொன்னாச்சு. இந்த மிஷனும் முடிஞ்சது. இனி அடுத்த மிஷன் எப்படியெல்லாம் போகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். நீங்கள் ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லலாம். அது வரைக்கும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.